ஆகவே இது 10வது செய்தி, The miracle of meditation. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்கள். இந்த தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இப்ப தியானத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது அல்ல, வேதத்தை நாம் தியானிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. The miracle of meditation. தியானிப்பதினால் உண்டாகும் அற்புதங்கள். அவங்க தங்களுக்குள்ளே முணுமுணுக்குறாங்க. அப்ப தியானம் பண்ணுங்க என்று சொன்னால் அப்படியே எங்கேயோ ஒரு மரத்துக்கு கீழே பாய போட்டுட்டு சப்பானி கட்டிட்டு கையை இப்படி பிடிச்சு கொண்டு கண்ணை மூடிட்டு இருப்பதல்ல தியானம். அது உலக பிரகாரமான தியானம். வேதாகமம் அவ்விதமாய் சொல்லவில்லை. வேதாகமம் இல்லாட்டி வேதாகம தியானம் என்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறது. ஏதோ ஒரு வசனம் உள்ளத்தை தொடுகிறது. ஒரு வரியா இருக்கலாம், ஒரு சொல்லா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு முழு வசனமாய் இருக்கலாம். அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தை தொட்டதும் அதுல வாசிக்கிறத நிறுத்துங்க. அதுக்கு மேல தொடர்ந்து வாசிக்க வேண்டாம், நிறுத்துங்க. அந்த வசனத்தை பைபிள்ல மார்க் பண்ணுங்க. அந்த வசனத்தை சின்ன கார்ட்போர்ட் துண்டுகளை வெட்டி உங்களோட பாக்கெட்டுக்குள்ள போடக்கூடிய ஒரு அளவு, உங்களோட பர்ஸுக்குள்ள போடக்கூடிய ஒரு சின்ன அளவு, ஐடென்டிட்டி கார்டு அளவு, இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ் அளவிலான சின்ன பிரிஸ்டல் போர்டில் கார்டை வெட்டி உங்களோட சொந்த கையால அந்த வசனத்தை பைபிளை பார்த்து எழுதுங்க. 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை என்றாலும் பரவாயில்லை. திரும்ப திரும்ப உங்களோட வாயை திறந்து அந்த வசனத்தை வாசிங்க. உங்களோட வாயால நீங்க பேசுறது உங்களோட காதால உங்களால கேட்கக்கூடியதா இருக்கணும். ரைட்டா? அதன் பின்பதாக நீங்க எழுதின அந்த வசனத்தை நீங்க வேலைக்கு போற நேரம் உங்களோட பாக்கெட்ல போட்டு கொண்டு போறீங்க. பஸ்ல பிரயாணம் பண்ண கொண்டிருக்கிறீங்களா? அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு 2 நிமிஷமும் எடுக்காது. அதை நீங்க வாசிக்கிறீங்க, அதை உற்று நோக்கி பார்க்கிறீங்க, அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்றீங்க. இப்ப நீங்க ஒரு காரியம் செய்ய தொடங்குறீங்க. உங்களுடைய சிந்தை அந்த வார்த்தைக்குள்ளே உட்பிரவேசிக்கிறது. இதுதான் தியானம். தியானிக்கிறது என்றால் அந்த வார்த்தை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசின எந்த வசனம் உங்களோட உள்ளத்தில் தொட்டிச்சோ அதை வாயால பேசிக்கொண்டு, கண்ணால பார்த்துக்கொண்டு, வாயால பேசிக்கொண்டு, நீங்க பேசுறது உங்களோட காதாலேயே கேட்டுக்கொண்டு இப்ப உங்களோட சிந்தைக்குள்ள அதை நீங்க எடுக்கிறீங்க. எந்த எண்ணமும் அந்த சிந்தையை எடுத்து போடாதபடிக்கு நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மனப்பாடமாக்க முடியுமானால் மனப்பாடமாக்கி கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வச்சு ஆண்டவரோட பேசுறது, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் ஆழத்தை எனக்கு காட்டுங்க, இந்த வசனத்தின் உண்மையான விளக்கத்தை எனக்கு சொல்லித்தாங்க, இந்த வசனத்தை எதற்காக நீங்க எனக்கு தந்தீங்க ஆண்டவரே, நான் இருதயத்தை திறக்கிறேன், ஆவி உம்மோடு இணையட்டு எனக்கு சொல்லித்தாங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுவேன். இவ்விதமா ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையில இருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானம் செய்து பாருங்கள். ஒரு கிழமைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஆமென். எபிரேய மொழியிலே தியானத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான அடுத்த சொல் ஷியாக். எல்லாம் சொல்லுங்க, என்னவாம்? ஷியாக். ஷியாக். ஷியாக் என்றால் அதனுடைய அர்த்தம் ஒருவன் தனக்குத்தானே தனக்குள்ளே பேசிக்கொள்ளுவது. To talk
டு ஒன் செல்ஃப், தனக்குத்தானே பேசுவது. தியானம் என்றால் அதுதான். இன்றைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம்? தியானிக்கிறேன் என்று சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தால குரட்ட சத்தம் கேட்குது, நித்திரைக்கு போயாச்சு. அதனுடைய காரணம் என்ன? நான் தியானிக்கண்டு போய் ஒரு 2 நிமிஷங்களுக்குள்ளே அந்த 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 வார்த்தையை என் ஆத்மாவுக்குள்ளே நான் அனுப்பாதபடியினால் என் சரீரம் என்னை மேற்கொள்ளுகிறது. நான் எனக்கு பேசணும். சிலர்கள் வெளியில இருக்கிறார்கள், உங்களை வா யாரதை பார்த்தோன்னே மேலே தட்டிட்டுன்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே. என்னம்மா நீங்க இப்ப தனியா பேச தொடங்கி இருக்கிறீங்க, ஏதோ உங்களோட மனசை வாட்டுதா? அப்ப சொல்லுங்க, டேய் இல்ல நான் தியானிக்கிறேன். இதுதான் தியானம். தியானம் என்றால் அதுதான். ஏதோ மரத்துக்குள்ள இருந்து வெள்ளைய உடுத்து கண்ணை மூடி சப்பானி கட்டி அப்படியே உங்களோட ஆத்துமா அப்படியே மேலே போறது தான் தியானம் என்று கனவிலேயே நினைக்க வேண்டாம். இதுதான் உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தியானம். ஆகவே அப்பேற்பட்ட தியானத்தை கொண்டு வந்து வேதத்தோடு கலந்திட வேண்டாம். தியானிக்கிறது என்றால் நீங்கள் அந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசுவது, உங்களுக்குள்ளே முணுமுணுக்கிறது, உங்களுடைய ஆத்மாவுக்கு அதை நீங்களே பேசுவது. ரைட். இப்ப தேவனிடத்திலே உங்களை குறித்து நல்ல காரியங்கள் தான் இருக்கிறது. உங்களை குறித்து ஆண்டவர் எப்பொழுதும் மேன்மையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு அற்புதமும் அவருடைய வார்த்தையிலே இருந்துதான் ஆரம்பமாகிறது. சரியா? அப்ப தேவன் ஒரு சிந்தை, தேவனுடைய சிந்தையிலே இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சிந்தை தான் அவர் வார்த்தை வடிவிலே வெளியேறுகிறது. இப்ப கவனமா கேளுங்க. தேவன் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே நீங்க வாழும் காலங்களிலே அவரை பிரதிபலிக்கத்தக்கதாக ஒரு அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆசீர்வாதமாக வாழ உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு எங்களில் அநேகர் நாம் அதை அடைவதில்லை. நாம் சபைக்கு வருகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனா வாழ்க்கையில தோல்வி, வாழ்க்கையில விடுதலை இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஏன்? ஏன்? நாம் ஒரு நாள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய உறவு அன்று தேவனோடு உருவாக்கப்படுகிறது. ஆரம்பமான நாள் அது. பிறகு என்ன செய்திருக்கணும்? நாங்க எங்களுடைய உறவை நாம கட்டி எழுப்ப வேண்டும். ஒருவன் ஒரு ஸ்திரியை திருமணம் முடித்தாள், முடிச்சிட்டு ஒரு மாதத்துக்குள்ள வெளிநாட்டுக்கு போயிட்டார் வேலைக்கு சொல்லுவோமே. அடுத்த வருஷம் தான் திரும்பி வர போகிறார். அடுத்த வருஷம் திரும்பி வரும் வரைக்கும் அவர் தன்னுடைய மனைவியோடு கூட ஒரு வார்த்தையும் பேசாமல், ஒரு கடிதமும் எழுதாமல் இருப்பாரே, ஆனால் அங்கே ஒரு உறவு இருக்குமா? இல்லை. பேப்பர் சொல்லுது நீ எனக்கு மனைவி, நான் உனக்கு கணவன். ஆனால் உள்ளங்கள் இரண்டும் ஒன்றாய் இணைய முடியுமா? இல்லை. ஏன்? உறவு இல்லை. இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாளிலே ஒரு உறவு உண்டானது. ஆனால் அதற்கு பின்தொடர்ந்த காலங்களிலே எல்லாம் குளிர்ந்து போனது. தேவனோடு உறவு இல்லை. அப்ப தேவனோடு உறவு இல்லாட்டி தேவன் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாது. அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது இன்னதென்று தெரியாது. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஆவிக்குரியவனை போல நீங்க ஜெபிக்க பழகிட்டீங்க. உங்களோட பாட்டு வந்து ஆவிக்குரியவனை போல இருக்கு, உங்களுடைய ஜெபங்கள் ஆவிக்குரியவன் ஜெபிக்கிறது போல இருக்கு. ஆனா தேவனோட உறவு இல்லை.
இன்றைக்கு நீங்க எனக்கு முன்னால பெரிய பரிசுத்தவான் போல இருக்கலாம், ஆனால் உங்களில் எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பது இல்லை. யூ டோன்ட் ரீட் த பைபிள். நீ ஜெபிக்கும் போது நீ தேவனோடு பேசுகிறாய், ஆனால் நீ வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அப்ப நீ வேதம் வாசிக்கலையா? அப்ப நீ கர்த்தர் எப்படி உன்னோடு பேச முடியும்? எனக்கு இந்த ஆண்டவரை தெரியும் பிரதர். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஸ்டாப், கொஞ்சம் நிறுத்து நீ பேசுறத, வாய பொத்து கொஞ்ச நேரம். இல்ல, உனக்கு நான் யார் என்று உனக்கு தெரியாது. ஏன்? ஏசாயா 55:8-9 எங்கிட்டையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீ நினைக்கிற விதமாய் நான் நினைப்பதில்லை, உண்ட வழி எந்த வழி இல்லை, உன் நினைவுகள் என் நினைவுகள். ஆண்டவர் சொல்றத கேளுங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. வெட்டொண்டு துண்டு ரெண்டு ராசா. நீ பாஸ்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிளாஸ்டராகவும் இருக்கலாம். விளங்கிட்டோம்? ஏதோ இந்த கருப்பு அங்கிய போடுறதால ஆண்டவருடைய வழி எனக்கு தெரியும் என்று வேதத்தை வாசிக்காமல் நான் இருந்தா நான் சொல்ல முடியாது. எப்படி ஒரு மனிதன் தேவனுடைய வழியை அறியலாம்? எதனால் ஒரு மனிதன் தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளலாம்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கு கணக்க பேர் ஜெபிக்கிறீங்க, ஆனா வேதம் வாசிக்கிறது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க ஜெபிச்சா ஆண்டவர் பேசுவார், ஜெபிச்சா ஆண்டவர் பேசுவார். உண்மை. எதற்கூடாக பேசுவார் சொல்லுங்க? வேதத்துக்கூடாக பேசுவார், அவருடைய வார்த்தை கூடாக பேசுவார். அப்போ நீ ஜெபிக்கிறவனாக இருக்கிறா, நீ உபவாசம் பண்ணுகிறவனாக இருக்கிறா, நீ துதிக்கிறவனாக இருக்கிறா, ஆனா நீ வேதம் வாசிக்காதபடியினால் அவரால் பேச முடியுமா? சொல்லுங்க, என்னோட பேசுங்க. நீங்க துதிக்கிற துதி ஆண்டவருக்கு போகுது, உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு போகுது, உங்களுடைய உபவாசங்கள் ஆண்டவருக்கு போகுது, நீங்க செய்யற ஊழியங்கள் ஆண்டவரிடத்துல போகுது. இட்ஸ் கரெக்ட். ஆனால் இன்றைக்கு சபையில் இருக்கிற அநேகரிடத்துல இருக்கிறதான ஒரு ஏக்கம், தேவன் என்னோடு ஏன் பேசாதவராய் இருக்கிறார்? சிம்பிள் ஆன்சர், நீ அவருடைய வேதத்தை வாசிக்காதவனாய் இருப்பதினால். தேவனை நீங்க அறியணுமா? அவருடைய மனதில் இருக்கிற நினைவை நீ புரிந்து கொள்ள வேண்டுமா? அவருடைய இருதயத்தில் இருக்கிற இதய துடிப்பை அறிய வேண்டுமா? தேவன் உனக்காக இந்த நாளிலே வைத்திருக்கிறதான திட்டம் என்ன என்பதை அறிய வேண்டுமா? வேதத்தை வாசி, வேதத்தை தியானியுங்கள். அவர் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்றால் பிரிந்திருக்கிறது என்று அர்த்தம். ஓகே, நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஆண்டவரை தெரியும், அங்கத்தான் உங்களோட வீழ்ச்சியை ஆரம்பிக்குது. தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவர் உங்களோடு பேசுவார். உங்களை குறித்து அன்றைக்கு அவருடைய மனதில் இருக்கிற காரியத்தை அவருடைய வார்த்தை கூடாக உங்களோடு பேசுவார். அப்ப நீங்க அந்த வசனத்தை தான் உங்களோட மனதில் நீங்க தியானிப்பீங்க. ஒரு வசனம் மாத்திரம் இல்லை, சில நேரங்களில் ஒரு சம்பவமா இருக்கலாம். அதை அந்த நாள் முழுவதும் உங்களோட சிந்தையில வச்சு பேசுங்கப்பா, இதுல இருந்து எனக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னப்பா சொல்லுங்கப்பா, ஆவியானவரே பேசுங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்ன என்னோடு கூட பேச அவர் முற்படுகிறார், என்ன செய்தி அவர் எனக்கு கொடுக்க முற்படுகிறார். முணுமுணுத்து கொண்டு இருங்க.
பாத்ரூம்ல குளிக்கிற நேரத்துல தண்ணிய வாத்துக்கணும், அப்பா வேசு பாப்பா, அப்பா குளிருது வேசு பாப்பா. யோசுவா 1:8, யோசுவா 1:8 ஆண்டவர் யோசுவாவுக்கு கூடாக வாக்களித்த தேசத்துக்குள்ளே தம்முடைய ஜனங்களை அழைத்துச் செல்லுகிறார். அப்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? இப்ப ஆண்டவர் சொல்றார் தம்முடைய ஜனங்களை பார்த்து, ஏய், என்னுடைய வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை நீங்க பேசிக்கொண்டு இருந்தா உங்களால யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்க போறீங்க. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி என்னமாம், எல்லாரும் சொல்லுங்க, என்னமாம், இரவும் பகலும் அதை என்னவா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உன் வாயை விட்டு, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், என்னமாம், உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இன்றைக்கு வாயை திறந்த அந்த பேச்சு இந்த பேச்சு, அந்த கதை இந்த கதை, ஊர் கதை, வம்பு கதை. வல்லவர்கள் போல நாங்க மற்றவங்களுக்கு காட்டுறோமே, பேசுறோமே, ஆனா நாங்க என்ன செய்கிறோம்? என்னத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம்? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் அதை குறித்து தியானித்துக் கொண்டிரு. இரவும் பகலும் அதை நீ பேசிக்கொண்டு இரு, முணுமுணுத்துக் கொண்டு இரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவார். இங்க பாத்தீங்களா எங்க வாழ்க்கையில வெற்றி எங்க வருதுண்டு? சக்சஸ் எங்க இருக்கு தெரியுமா? அன்றன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தையை நீங்க மறக்காமல் இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருக்கிறதுனால எஸ், பிசினஸ் செழிக்கும், வருமானங்கள் கையில வந்து கிடைக்கும், உயர்வு உண்டாகும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவர் சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பதாகவே உன் எதிர்காலத்தை அறிந்தவர். என்னொரு மனத்தியாலத்துக்குள்ள என்ன நடக்க போகுது ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை நீ தியானித்தால் அந்த சம்பவத்துக்கு ஏற்பதாய் அவர் உன் மனதை ஆயத்தப்படுத்த தொடங்குவார். எத்தனை பேர் சில காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு முதலே இப்படியான ஒரு காரியம் நடக்க போகிற உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கிறது? கையை வைத்து காட்டுங்க. இருந்துட்டோருக்கு தானே வந்திருக்கு, கையை கீழே விடுங்க. இருந்துட்டோருக்கா தானே வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் வரணுமா? ஒவ்வொரு நாளும் தியானிங்க. நீங்க தேவனோடு நாள் முழுவதும் உங்களுடைய ஆத்துமா தேவனோடு இணைந்திருந்தால் தேவன் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சங்கீதம் 1 அதிகாரம் 2, 3 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் என்னவாம், பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் என்னவாம், எல்லாரும் சொல்லுங்க, என்னவாம், இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்னவா, எப்படிப்பட்டவனாம், பாக்கியவன் என்றால் ஆசீர்வாதத்தில் நிறைந்தவன். நீங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா வாழணுமா? இந்த இருக்கு வழி. அந்த எம்பியை பிடிக்க தேவையில்ல, இவனை பிடிக்க தேவையில்ல, அவனை பிடிக்க தேவையில்ல. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பிடிங்க, அதுதான் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் 3 வசனம், அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்தில் எண்ணத்தை தந்து நீ கனி தருவாய். இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம். பிரதர் வாங்க பிரதர், நீங்க உங்களோட கையால இந்த மரத்தை நட்டா நல்லா வளரும் பிரதர். ஐயோ பிரதர் வாங்க பிரதர், வீடு கட்ட போறோம் பிரதர், முதல் கல்லு நீங்க தான் பிரதர் வைக்கணும். பிரதர் வந்து வைக்க தேவையில்ல. நீ வார்த்தையை இரவும் பகலும் தியானம் பண்ணி வார்த்தையோடு உனக்கு உறவு இருந்தால்
நீ கல்வி வச்சா, கல்லு வச்சுட்டா அந்த கல்லு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த வீடு படபட படபடன்னு கட்டி முடியும். ஆமென். நீ பப்பாசி மரம் நாட்டினால் அந்த பப்பாசி மரமே தாங்க கூடாத அளவு பெரிய பப்பாசிகளை உனக்கு தரும். உங்களோட வளவுக்கு பக்கத்தில் அதே வழியில இன்னொரு பப்பாசி மரம் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்கு. அது இப்படி வளைஞ்சி அப்படி வளைஞ்சி இப்படி வளைஞ்சி அதுல பார்த்தா ஒரே ஒரு பப்பாசி சூம்பி போய் இருக்கும். அது எப்படியா உனக்கு? சிலருடைய மாங்காய் நல்லா இனிக்குது, சிலர மாங்காய் தண்ணி போல இருக்கு, சிலர மாங்காய்க்குள்ள புழு இருக்கு. உங்களோட நீங்க நினைக்க வேணாம் நான் சும்மா பகுடி பண்றேன்னு. உங்களோட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதுல கை வச்சா அது நல்லபடி ஆகணும்னு சொல்லி நீங்க விரும்பினா, அதைத்தான் எல்லாரும் விரும்புறீங்க. இந்த இருக்கு வழி. இரவும் பகலும் என் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்க. தியானிக்கிறது என்றால் என்ன சொல்லுங்க? தியானிக்கிறது என்றால் என்ன சொல்லுங்க? மூணுக்கிறது. சரி, 3 காரியங்களை இன்று உங்கள் மத்தியிலே நான் வைக்கப் போகிறேன். ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டும்? அது எப்படி எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்றால், அதுக்கு காரணம் முதலாவது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதையாய் இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதையாய் இருக்கிறது. அது ஒரு வித்து. The word of God is a seed. சில வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்த ரிப்போர்ட் ஒன்றை நான் வாசித்தேன். எகிப்து தேசத்தில் தான் உலகத்திலே பழமை வாய்ந்த பிரமிட்டுகள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அந்த நில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பிரமிட் அங்கே உடைந்தபடியினால் அந்த அரசாங்கத்தினாலே அதிகாரம் பெற்றவர்கள், இவர்கள் அமெரிக்காவில் இருந்து போயிருந்தார்கள், அதை திருத்தும்படிக்காக அவங்க போயிருந்தாங்க. அவர்கள் அதை திருத்தும்படிக்காக இன்னும் அதை சூழ இருக்கிற இன்னும் சில கற்களை எல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டி இருக்கும் போது, உள்ளுக்குள்ள சீல் பண்ணப்பட்ட ஒரு கதவை கண்டார்களாம். அரசாங்கத்தின் அனுமதியோடு அந்த கதவை அவர்கள் உடைத்து, அதுக்கு எந்த பங்கம் விளைவிக்காதபடி உடைத்து உள்ளே பார்த்தால், எத்தனையோ ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பிரமிட்ல அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய எலும்புகள் இருந்தது. அந்த காலங்களிலே அடக்கம் பண்ணும்போது அந்த மனிதன் விரும்பி உண்கின்ற எல்லா உணவுகள், அவன் விரும்பி உடுத்த உடைகள், அவன் விரும்பி அணிந்ததான நகைகள் எல்லாவற்றையும் அவனை அடக்கம் பண்ற அந்த பிரமிட்டுக்குள்ள அதையும் வைப்பார்கள். ஆகவே இவர்கள் அதை உள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது, இது ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த காரியம். 1000 ஆண்டு, 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டு. அங்கே இவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆகார பாத்திரத்தில் காஞ்சி போன பேரிச்சம்பழம் கொட்டைகளை அவர்கள் எடுத்தாங்க. தெரியும், பேரிச்சம்பழம் சாப்பிட்டு 1000 வருஷம் கவனிச்சுக்கொள்ளுங்க, 1000 வருஷம் அவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு அந்த விதையை எடுத்து வந்து, உங்களுக்கு தெரியுமா, அதை நட்டார்கள். இதில் உயிர் இருக்கா இல்லையாண்டு பார்ப்போம் என்று சொல்லி அதை நட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா என்ன ஆச்சரியம் உண்டு? 1000 வருடங்கள் அதை நட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சின போது ஒரு சில வாரங்களுக்குள்ளே அது முளை விட்டு எழும்பி வேர் விட்டு அது ஒரு ஈச்சமல மரமாய் அது மாறினது. ஆமென். இதுதான் வித்திலே இருக்கிற வல்லமை. வித்து ஒரு சாதாரண காரியம் அல்ல, அதுக்குள்ளே உயிர் இருக்கிறது, அதுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அதை சரியான இடத்துல அதை விட்டா அது மிகுந்த பலனை கொடுக்கும். சில நேரங்களில் இந்த பனைமரத்திலிருந்து விழுகிற பனங்கா அது
இடையில இருக்கிற அந்த பட்டையில வந்து விழுந்ததால அது நிலத்துல விழாம இருக்கும். நிலத்துல விழுந்தது முளை விட்டு எழும்பிடும். சில வருடம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், சில நேரங்களில் அந்த சுத்தி இருக்கிறதான அந்த மட்டைகளை எல்லாம் அவர்கள் துப்புரவாக்குற நேரத்தில் தான் இது கீழே வந்து விழும். அடுத்த முறை மழை பெய்கிற நேரம் கீழே விழுந்தது. எத்தனையோ ஆண்டுகள் அதில் தேங்கி இருந்தாலும் அது முளை விட்டு எழும்புதா இல்லையா? அதுதான் அதுக்குள்ள உயிர் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம், வார்த்தையில அது ஒரு வித்து, அதுக்குள்ளே உயிர் இருக்கிறது. கவனமாக கேளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 15-19 வசனத்தில் மரியாளுக்கு நடந்த ஒரு சம்பவத்தில் அவள் எவ்விதமாய் தியானித்ததினால் அவளுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை அவள் கண்டாள் என்று நாங்கள் பார்க்க போறோம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, அதாவது மேய்ப்பர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையை கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தேவ தூதர்களால் தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். 18ஆம் வசனம், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன இந்த மேய்ப்பர்களிடத்திலே காபிரியல் தூதன் வந்து சொன்னான், போய் பாருங்க, பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர், இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இப்ப 19ஆம் வசனத்தை கவனமா கேளுங்க. இதைத்தான் அவங்க சொன்னாங்க. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் இவங்க சொன்னாங்களே, தேவதூதன் சொன்னான், அது உண்டு. இவள் ஒரு கன்னிகையா இருக்கும் போது ஒரு நாள் காபிரியல் தூதன் அவள் இருந்த அறைக்குள்ளே வந்து, மரியாளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே வாழ்க, உன் கற்பத்தில் மேசியா பரப்பார். அப்ப இவள் சொல்றாள், இது எப்படி ஆகும்? நான் என்ன திருமணமே முடிக்கல, நான் ஒரு ஆம்பளையே அறியல, எப்படி இது ஆகும்? இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில இதை குறித்து நான் பேசுவேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, உலக இரட்சகர். இந்த மரியாள் அதுக்கு பின்பதாக இயேசுவை தேவனுடைய ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கும்படிக்காக போன போது, சகரியா என்று சொல்லப்பட்டதான ஒரு ஆசாரியன், யோவான் ஸ்நானகனுடைய அப்பா, அவனோட ஆசாரியனாய் இருந்தார். ஆண்டவர் அவனோடும் பேசி இருந்தார், மேசியா சீக்கிரமாய் பிறப்பார். ஆகவே இவன் தேவனுடைய ஆலயத்தில் எப்பயுமே பார்த்து கொண்டிருப்பார், அந்த குழந்தை வருதா, குழந்தை வருதா, குழந்தை வருதா. மரியாள், சிமியோன் மரியாளும் யோசேப்பும் இயேசுவை குழந்தையாக அர்ப்பணிக்கப்பட ஆலயத்துக்கு கொண்டு போன போது உடனே ஆவியானவர் சிமியோனை பார்த்து சொன்னார், சிமியோனே, அதுதான் அந்த குழந்தை, அதுதான் மேசியா. உடனே சிமியோன் அந்த குழந்தையை மரியாளின் கையிலே இருந்து எடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மரியாளை பார்த்து சொன்னார், உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி செல்லும். இந்த வாழ்க்கையில வேதனை வரும், இந்த வாழ்க்கையில கண்ணீர் வரப்போகுது, அதற்காக இப்பவே உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வித்துக்களாய் அவள் இருதயத்திலே விதைக்கப்பட்டது. என்ன செய்தாள் மரியாளோ? அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே, சொல்லுங்க, எங்கே வைத்து? இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க பேப்பர்ல வச்சு உங்களுக்கு ஒன்று நடக்காது, ஃப்ரேம் பண்ணி கதவுல போட்டு ஒன்று நடக்காது. வார்த்தை எங்க வரணும்? எல்லாரும் பேசுங்க என்னோட, எங்க வரணும்? இன் யோர் ஹார்ட், உன் இருதயத்தில்.
அவள் இருதயத்திலே வைத்து என்ன செய்தாலாம்? சிந்தனை பண்ணினாள். இந்த இருக்கு புதிய ஏற்பாட்டில் தியானத்தினுடைய அர்த்தம். தியானித்தாள், தனக்குள்ளே அதை குறித்து பேசிக்கொண்டு இருந்தாள். விளங்கிட்டா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், என்னோட பேசுங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை குறித்து என்னோட பேசுங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை என்னோட பேசுங்க ஆண்டவரே. என்ன சிறு பிராயத்திலிருந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம் ஒன்றுதான். எனக்கு யாரும் வந்து எனக்கு மேல கைய வச்சு எனக்கு யாரும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியதில்லை ஆண்டவரே. நீங்க என்னோட பேசுறதா இருந்தா நீங்க என்னோட நேரடியா பேசுங்க. உங்களோட சத்தத்தை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் சிறு பிராயத்தில் இருந்து அதை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். தேவன் என்னோடு பேசி இருக்கிறார். சிலர் வந்து டெரிக் பிரின்ஸ் ஒரு முறை, எனக்கு இந்த டெரிக் பிரின்ஸ் யாருன்றே தெரியாது. நான் வேதாகம கல்லூரியில் படிக்கிற நாட்களில் ஒரு நாள் ஒரு மாலை கூட்டம் நடந்தது. அப்பொழுது நானும் அங்கே போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் பின் வரிசையில் இருந்தேன். அந்த கூட்டத்தில் இருக்க அத்தனை பேர் இருக்கக்குள்ள அவர் முன்னுக்கு இருந்து அந்த கூட்டத்தில் மறைந்திருந்த என்னை அவர் குறிப்பிட்டு காட்டி என்னை முன்பதாக அழைத்து அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கு வரைக்கும் முழுமை நிறைவேறி இருக்கிறது. நான் ஒரு 17 வயதாக இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் இப்பையும் எனக்கு இந்த கண்ணுக்கு முன்னாலே இருக்கு. நிஜமாய் நடந்தது போல அதிலே பல காரியங்கள் நிறைவேறிவிட்டது. இனி வரும் நாட்களிலே மிச்சமான காரியங்களை அவர் செய்து முடிப்பார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஒரு வித்தாய் இருக்கிறது. அந்த வித்துக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது. விசுவாசித்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் அவளுக்கு சொன்னதை தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தாள், சிந்தித்துக் கொண்டு இருந்தாள், தியானித்துக் கொண்டு இருந்தாள். எவ்வளவு காலம்? இயேசு கல்வாரி சிலுவையிலே ஏறி மரணித்து அவரை கல்லறையிலே அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி 40 நாள் தரிசனமாகி அதன் பின்பதாய் பெந்தெகோஸ்தே நாளுக்கன்று அவள் அந்த 120 சீஷர்களோடு அவள் அந்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் காத்திருக்கும் வரைக்கும் அவள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருந்தாள். நீங்க சிந்தித்துக் கொண்டு இருந்தால்தான், நீங்க அதை குறித்து தியானித்துக் கொண்டு இருந்தால்தான் கர்த்தர் சொன்ன காரியம் உங்களுக்குள்ளே வேர் விட்டு கிளையாய் அது எழும்பும். ஆமென். விசுவாசியவர் ஆமென் சொல்லுங்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஆனால் என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான என்னவாம் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டீர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டீர்கள். இப்ப சங்கீதம் 119:15 வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை என்னவாம் கண்ணோக்குகிறேன். 23ஆம் வசனம், பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். பிரதர், நான் வேலை செய்யற இடத்துல பிரதர் எனக்கு முன்னால நல்லா சிரிக்கிறாங்க பிரதர், ஆனால் அடுத்த அறையில இருந்து எனக்கு எதிரா என் வாழ்க்கையை அழிக்க திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாங்க பிரதர். யாரை நம்புறது என்று தெரியாம இருக்கு பிரதர். பாருங்க, தாவீது சொல்லுகிறான், பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை என்னவாம். கவனமா கேளுங்க, நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். யாராகிலும் உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையை பேசினா உங்களோட மனதில் அன்றைக்கு நாள் முழுவதும் என்ன இருக்கு? அவன் பேசினது. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வசனத்தை நீங்க தியானிச்சு கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஒருவன் கள்ளன் என்றுட்டான், சோம்பேறி என்றுட்டான்,
உதவாக்காரன்ட்டான், பெருமை உள்ளவன்ட்டான், அநியாயக்காரன் சொல்லிட்டான். நீங்க என்ன செய்தீங்க? நாங்க என்ன செய்றோம்? அவன் சொல்றத, பிசாசு சொல்றத அப்படியே எங்கட மனதில் பதிச்சு அப்படியே அதையே குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தியானிக்கிறோம். உன் உள்ளத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறாய். பார்த்தீங்களா? சிலர் டைரியில எழுதி வச்சு மறக்காம. உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், யூ நோ 20 years ago, எப்பயாம் 20 வருஷத்துக்கு முதல், 20 வருஷத்துக்கு முதல் எனக்கு இந்நாளு அப்பண்டா. அதன் அர்த்தம் என்ன? 20 வருஷம் உனக்கு செஞ்ச அந்த காரியத்தை நீ தியானித்துக் கொண்டு இருக்கிறாய். அது உனக்கு ஏது நன்மை தருமா? உனக்கு நன்மை செய்யுமா? நெவர். நோ, நெவர். அது உனக்கு நன்மையை கொண்டு வராது. அது உன் முன்னேற்றத்தை தடுக்கும். அது தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை குறுக்கிடும். அது உன்னை டிப்ரெஷன்ல கொண்டு போய் நிறுத்தும். அது தேவனை உன்னாலே பார்க்க முடியாதபடி தடை செய்யும். இதை பற்றி கொஞ்சம் நான் பேச போறேன். ஆனா பைபிள்ல முதல் வசனங்களை காட்டிட்டு ஐ வில் ஸ்பெண்ட் a little time. ஆனா இவன் சொல்றான், நானோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய நானோ ஆண்டவரே, அவங்க பேசுறத நான் கேட்க மாட்டேன். நானோ வார்த்தையில நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் நான் கேட்பேன், அதைத்தான் நான் தியானிக்க போகிறேன். இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, எதை, எந்த சத்தத்தை, எந்த வார்த்தையை உங்களோட மனதில் உட்பிரவேசிக்க இடம் கொடுக்க போறீங்க. 119 சங்கீதம் 48 வசனம். நான் பிரியப்படுகின்ற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை என்னவாம் தியானிப்பேன். 78 வசனம். அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியினால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். 97 வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் என்னவாம் சொல்லுங்க, என்னவாம், எப்பொழுதும், நாள் முழுதும். அவன் சொல்றான், இந்த மனசுல என்ன சூழ எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ காரியங்கள் எனக்கு சொல்றாங்க, ஆனால் அவைகளை இனிமேல் நான் கேட்பதில்லை. நானோ என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையிலே நீர் எனக்கு சொல்லுகிறதை மாத்திரமே என் இருதயத்துக்குள் உட்பிரவேசிக்க நான் இடம் கொடுக்க போகிறேன். திஸ் இஸ் த வே டு சக்சஸ். நீங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்கு வழி இதுதான், ஒரு வழி இல்லை. 148 வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே, அதாவது அதிகால வேளையில் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்தில் என் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறது. எல்லாரும் நித்திர, ஆனா நீங்க மெதுவா எழும்பி அந்த டேபிள் லேம்பை போட்டு வசனத்தை வாசிக்க தொடங்கிட்டீங்க. பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. இப்ப உங்களில் சிலர் கடந்த காலங்களிலே மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் நம்பினவர்களாகவே ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். You are hurt. உங்களுக்குள்ளே மனக்காயங்கள் இருக்கிறது. நான் பெற்ற பிள்ளை என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு பாஸ்டர், என்ன செய்ய போறீங்க? அன்றைக்கு ஒருவர் செய்தி முழுதும் நான் கேட்டேன். பாட்டு முழுதும் தன்னை ஆக்கள் புறக்கணிச்சதும், தன்னை ஆக்கள் தள்ளினதும், தன்னை ஆக்கள்
ஏமாற்றினதும் தன்னை ஆக்கள் எடுத்து பயன்படுத்தினதும் தான் பாட்டு. இயேசுவின் பேர்ல. நான் இந்த சீடியை செய்த ரஜீவை பார்த்து சொன்ன, இங்க வா, அவன்கிட்ட போய் சொல்லு, எத்தனை வருஷம் இந்த பாட்டை அவர் பாட போறார்? காயப்படுத்திட்டாங்க, எனக்கு தான் எல்லாம். முதலாம் வழியும் அதுதான் பாட்டு, இரண்டாம் வழியும் அதுதான் பாட்டு, இப்ப மூன்றாம் வழியும் அதுதான் பாட்டு. எப்ப எழும்ப போறான்? சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மட்டக்களப்பிலே ஒரு இடத்துல ஊழியர்களுக்கு என்று ஒரு கருத்தரங்கு நடந்தது, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு. இந்த கருத்தரங்கு நடந்து டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏறக்குறைய அதில் ஒரு 250-300 ஊழியர்கள் இருக்கிறாங்க. வெளியிலிருந்து ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஆள், ஒரு ஊழியக்காரன் எழும்பி நின்று தனக்கு நடந்த தீமை, தனக்கு விளைவிக்கப்பட்ட தீமை, தான் கடந்து சென்றதான வேதனை, தனக்கு யார் இதெல்லாம் செய்தது என்று அந்த ஆளும் அங்க நிக்கிது. ஒப்பாரி அனுதாப பாட்டு. எல்லாரும் என் மேல பரிதாபப்படணும், எல்லாரும் என் மேல இறங்கணும். அப்பொழுது அவன்கிட்ட கேட்டேன், இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக இது உனக்கு நடந்தது பிரதர்? ஒரு 14 வருஷத்துக்கு முதல். அப்ப 14 வருஷத்துக்கு முதல் நடந்தத இன்னும் 14 வருஷம் நீ சுமந்துட்டா இருக்கிறா? அதை தூக்கி எறிய நீ யோசிக்கலையா? அதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறத பார்த்துட்டு முன்னுக்கு ஓடுறத விட்டுட்டு இந்த பரிதாப பாட்டு 17 வருஷம் நீ படிச்சது போதாதான்னு கேட்ட. எல்லாம் கப்சிப். அவன்கிட்ட எல்லாருக்கும் முன்னால தான் அவன்கிட்ட சொன்ன, இந்த கோட உண்ட இந்த பாட்டு நிக்கும். நீ படிக்கிறா ராஜாக்களாக, என்னவா ராஜாக்களா, லேவியராக, என்னவாம், என்னை தெரிந்து கொண்டீர். அதெல்லாம் நீ படிச்சுட்டு நீ இங்க பிச்சைக்காரன் போல நீ இந்த இடத்துல இருந்து சாட்சி சொல்ற. நீ அது முடிஞ்ச உடனே அந்த ஊழியக்காரன் என்னிடத்துல வந்தார். ஏன் பாஸ்டர், நீங்க என்ன தனியா கூப்பிட்டு கதைச்சிருக்கலாம் தானே பாஸ்டர்? என்ன டேய், நீ தனியா கூப்பிட்டா எல்லாத்தையும் அங்க கதைச்ச? நீ பப்ளிக்கா தானே சொன்ன. நீ ஆகவே பப்ளிக்கா சொன்னா பப்ளிக்கா தான் உனக்கு ஆலோசனை கொடுக்கணும். நீங்க சொன்னதெல்லாம் சரி பாஸ்டர், சரி, இனிமேல் நான் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உண்ட வாயால இந்த பரிதாப பாட்டு வரக்கூடாது. இப்ப உங்களை பற்றி நான் பேசுறேன். உங்களை எத்தனை பேர் இந்த பரிதாப பாட்டோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு என்ன பற்றி உங்களுக்கு தெரியுமா? போது எங்க அப்பா, எங்களோட அப்பா, எங்களோட அம்மா, எங்களோட பூட்ட, ஏய் அப்ப யார்? இப்ப அப்பப்பா வந்து ஒரு குடிகாரனா இருந்திருக்கலாம், உன் அப்பப்பா வந்து ஒரு சூனியக்காரனா இருந்திருக்கலாம். இப்ப நான் உன்னிட்ட கேட்கிற கேள்வி, இப்ப உன் அப்பா யாரு சொல்லுங்க? உங்க ஏசப்பா குடிக்கிறவரா? இந்த ஏசப்பா உங்களை காயப்படுத்துறவரா? இந்த ஏசப்பா அப்படினாலும் உங்களை துன்பப்படுத்திக்கிறாரா? அப்புறம் என்ன அப்பா கதை? நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே உன் அப்பா மாறிட்டா. இங்க வந்து படிக்கிறோம், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. இங்க படிக்கக்குள்ள இந்த வாசல கடந்து அங்கால போனோன்னு சொல்ற, இந்த அப்பா எனக்கு போட்ட அட்டி. அடே அப்பா, நீ புள்ள பெத்த உனக்கு 16 உள்ள இருக்கு. இன்னும் அந்த கடந்த காலத்துல நீ வாழ்கிறாய். இதுக்கு காரணம் என்ன? இன்னும் அந்த பழைய காயங்களை, ஏமாற்றங்களை, நஷ்டங்களை, அப்பா செய்த தீமை, உன் அம்மா உனக்கு செய்த தீமை, இதைத்தான் நீ தியானித்து கொண்டிருக்கிறாய். நீங்க இதை தியானிச்சு கொண்டிருந்தா என்ன நடக்க போது தெரியுமா?
நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க என்னத்தை தியானிக்கிறீங்களோ அதுல இருந்து தான் வெளிப்பட போகுது. நீங்க சோறு காய்ச்சற நேரம் உங்களை அறியாம உங்களோட சோத்துக்குள்ள அது போகுது. ருசி ருசியா பிரியாணி செய்றீங்களா, புடிங் செய்து கொடுக்குறீங்களா பிள்ளைகளுக்கு, உனக்குள்ள இருக்கிறது அவர்களுக்குள்ளே போகுது. காலம் செல்லாது. கொஞ்ச வருஷம் இந்த பிள்ளைகள் வளர்ந்த உடனே நீ பாடின பாட்டை அந்த பிள்ளைகள் பாட ஆரம்பிக்குது. எப்பொழுது நீ அதை நிறுத்த போறாய்? எப்படி நிறுத்துவதென்று நீ கேட்கிறாயா? ஒரு வழியுண்டு. அந்த வார்த்தைகளை பிடுங்கி எறிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த இடத்திலே வைத்து நாள் முழுவதும் இரவும் பகலும் என்னவாம் முணுமுணுத்து கொண்டு இரு, சிந்தித்து கொண்டு இரு, பேசிக்கொண்டு இரு. உன் வாழ்க்கை மாறும். விசுவாச கரங்களை தட்டி நன்றி சொல்ல மாட்டீங்களா? சில ஆட்கள் அப்ப பார்த்தாலும் காசு 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 காசு. ஏன் எப்ப பார்த்தாலும் காசை குறிச்ச எண்ணம் தான் உங்களோட மனசுல, அதைத்தான் நீங்க தியானிக்கிறீங்க. அப்ப என்ன உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காசு கதை தான், வேற கதை வராது, வேற கதை இல்லை. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை உயிர் உள்ளதாய் இருக்கிறது, ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது, செத்தது அல்ல. There is life in the word of God. Because there is life in the word of God, it produces miracles. ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்ல ஜீவன் இருக்கிறபடியினால், உயிர் இருக்கிறபடியினால் அது சும்மா திரும்பாது, அது அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சில வசனங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது, இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். இப்ப கவனமா கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் என்னவாம் சொல்லுங்க எல்லாரும், நினைவு நினைவு நினைவு, உன் நினைவுகளையும் மற்றதென்னவாம் உன் உள்ளத்தின் யோசனைகளை வகையறுக்கிறது என்றால் வட்டி வெளியாக்குறது. உங்களோட உள்ளத்துல காயம் இருக்கு, அதைத்தான் நீங்க சிந்திக்கிறீங்க. எங்களோட அண்ணன், எங்களோட அம்மா, எங்களோட அப்பா, எங்களோட தாத்தா, எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர், எங்களோட பாஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சரியா? இப்ப கேளுங்க, நீங்க இதுதான் உங்களோட மனச இருக்கு, நிறைச்சி இருக்கு. சில ஆட்களுக்கு பயத்தால் உள்ளம் நிறைஞ்சிருக்கு. வார்த்தைய நீங்க வாசிக்கக்குள்ள வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அது ஒரு டைனமைட் போல ஆண்டவருடைய வசனம், சரியா? அந்த வார்த்தையை நீங்க தியானிக்கிற நேரம் அது உங்களோட வசனத்துக்குள்ள போகுது. இப்ப மிஷல்ட இறைச்சியை நாம கொண்டு வந்த இறைச்சி துண்டுக்குள்ள வருவோமே, கத்தியை எல்லாம் தூக்கி எறிவோம். ஒரு பாத்திரத்துக்குள்ள கொழுப்போடு சேர்ந்த இறைச்சி இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை அதான் கொழுப்போடு சேர்ந்த இறைச்சிண்டா நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த கொழுப்பு தான் பயம், குழப்பம், தனிமை, ஏமாற்றம், காயம், இதெல்லாம். ஆண்டவருடைய வார்த்தை என்கிற அசிட் அதுல பட்டுச்சா ஒரு பெரிய ஒரு பொம்பு அடிச்ச மாதிரி இருக்கும். பார்த்தாள் சவ்வு எல்லாம் ஒரு பக்கமும் இறைச்சி எல்லாம் மறுபக்கம் இருக்கிறது போல. இந்த வார்த்தையை நீங்க வாசிக்க தியானிக்க தொடங்கும் போது உங்களுடைய மனதில் இருக்கிற பழைய காயங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், வாழ்க்கையிலே முன்னேறி முடியாதபடி உங்களை கீழே இழுக்கிற காரியம் பாவமாய் இருக்கட்டும், எல்லாவற்றையும் அது வகையறுத்து வெட்டி துண்டாக்கி உன்னை விடுதலையாக்குறது. விசுவாசிச்சு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வார்த்தையில வல்லமை இருக்கு, நீங்க தியானிக்கிற நேரம் வல்லமை இருக்கு.
1 தீமோத்தேயு 4:12, 13, 14, 15 வசனம். இன்றைக்கு சில வாலிபர்களை குறித்து உங்களோட நான் பேச போறேன். தம்பி தங்கச்சிமார், உங்களை பார்த்து நீங்க வாழ்க்கையில தவறி போனதினால, ஏதோ ஒரு முறை தவறினதினால, ஏதோ உங்களுக்கு சரியா படிக்க முடியாம போயிட்டதுனால எல்லாரும் உங்களை பார்த்து நீ ஒன்றுக்கும் உதவாதவன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ எதிலும் ஆண்டவர் பயன்படுத்த உனக்கு தகுதியே இல்லை, நீ தவறினவன், நீ ஒழுங்கற்றவன் என்று சொல்லி தள்ளலாம். நீ சின்ன புடியன், உனக்கு வேதம் தெரியாது, இப்படி எல்லாம் சொல்லலாம். இப்ப கவனமா கேளுங்க. தீமோத்தேயுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அவன் ஒரு வாலிபன். இந்த ப்ராப்ளத்துக்கூடாக எந்த வாழ்க்கை நாட்கள்ல, இளம நாட்கள்ல நான் போய் இருக்கிறேன். தீமோத்தேயுவே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, நீ உனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லி, உனக்கு அறிவு இல்லை என்று சொல்லி, உனக்கு டிகிரி இல்லை என்று சொல்லி உன்னை ஒருவனும் அசட்டை பண்ண இடம் கொடுக்காதே. நீ வார்த்தையிலும், என்னத்துல, எல்லாரும் சொல்லுங்க, என்னத்திலையும், வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு என்னவாயிரு, மாதிரியாயிரு. இப்ப பிரச்சனை, நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன், என் பட்டணம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இவன் சொல்றான், நான் வாலிபன். என் கண்ணுக்கு முன்னால் அவன் இருந்த ஊழியம் செய்த இடத்துல 1000க்கு மேற்பட்ட விபச்சாரர்கள் இருந்தார்கள். அதான் அங்க மெயின் தொழில். அப்படியான ஒரு பட்டணத்துல ஒரு சபைக்கு ஊழியனாக இருக்கிற இவன் எப்படி இந்த பாவத்திலே விழாமல் சாட்சியாய் வாழ முடியும்? அவன் சொன்னான், உனக்கு நான் சொல்லித்தாரேன். 13ஆம் வசனம். இன்றைக்கு நீங்க சாட்சியா வாழணுமா? அவன் சொல்லித்தாரான், இந்த இருக்கு வழி. 13ஆம் வசனம். நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும், என்னத்தை வாசிக்கிறதுல, வேதத்தை. அதான் ஒரு வழி. வேதத்தை வாசிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும், உபதேசிக்கிறதிலும் எப்படியாயிரு, கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய, கவனமாக சொல்றான், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை என்னவாம், ஏய், அவன் சொல்றத உண்ட மனசுல எடுக்காத, இவன் சொல்றத மனசுல எடுக்காத, அவன் சொல்ற அவதூற உண்ட மனசுல எடுக்காத, இவன் சொல்றத நீ கேட்காத. ஆனால் உண்ட மனதிலே நீ எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டியது 2 காரியம். ஒன்று கர்த்தருடைய வசனம், இரண்டாவது 36 சங்கத்தார் உன் கை மேல வச்சு தேவன் தீர்க்க தரிசனமாக, தேவன் உண்ட வாழ்க்கையில் ஒரு ஊழிய அழைப்பு வச்சிருக்கிறார் என்று திட்டவட்டமா சொன்னாங்களே, அந்த தேவ வசனத்தை, தீர்க்க தரிசனத்தை இரவும் பகலும் தியானித்து அது உண்ட மனசுல இருந்து போய்விடாதபடி ஜாக்கிரதையாயிரு. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, இப்ப கவனமா கேளுங்க, என்னவாம், இவைகளையே சொல்லுங்க, என்னவாம், பின்னுக்கு வசந்தி சொல்லல, என்னவாம், சிந்தித்து கொண்டு இவைகளிலே என்னவாம் நிலைத்திரு. சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. நடந்தது நடந்துட்டு, அது பழைய கதை சகோதரனே, அம்மா, அது பழைய கதை, விடுங்க. நடந்ததை நீங்க இனி திருப்ப இயலாது, ஒன்று செய்ய இயலாது, முடிஞ்சு. நீங்க இயேசுவிட்ட சொன்னீங்க, உங்களோட பாவங்களை அறிக்கை செய்தீங்க, அவர் உங்களோட இரத்தத்தால் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார், உங்களோட பாவங்களை மன்னிச்சார், உங்களோட வாழ்க்கை புஸ்தகத்தில் அவரோட இரத்தத்தால கழுவி சுத்திகரிச்சிட்டார், உங்களை நீதிமான் ஆக்கிட்டார்.
அவர் சொல்கிறார், வானத்துக்கு பூமிக்கு இடையில எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா உண்ட பாவத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். அது இனிமேல் கணக்கில் இல்லை. எந்த பார்வையில் யூ ஆர் பெர்ஃபெக்ட். எந்த பார்வையில் நீ எந்த ஒரு பிழையே விடாத பாவமே செய்யாதவனை போலத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப கேளுங்க, இதுதான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே நான் சொல்றத கேளுங்க. என் ஆண்டவருடைய பார்வையில் நீங்க உங்களோட பாவங்களை அறிக்கை செய்கிற நேரத்தில் ஒரு துளி கூட பாவம் செய்யாத சுத்த கண்ணனாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்ல ஒரு நல்ல இடம். ஏன்? Do you know that? உங்களுக்கு தெரியுமா? அது இதுதான் நம்முடைய தெய்வம். நான் இதை சிந்திச்சு கொண்டிரு. Think about that. பிசாசு சொல்றதை சிந்திக்க வேண்டாம். உங்கள் மேல பொறாமை இருக்கிறவங்க சொல்றதை பற்றி சிந்திக்க வேண்டாம். வார்த்தையை சிந்திங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்து சிந்திச்சு கொண்டிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை சிந்திச்சு கொண்டிருங்க. யோசேப்பே, ஆண்டவர் உனக்கு கொடுத்த சொப்பனத்தையே சிந்தித்துக் கொண்டிரு. உன் சகோதரர்கள் உன்னை பகைத்தார்கள், உன் சகோதரர்கள் உன்னை குழியிலே தள்ளினார்கள், உன் சகோதரர்கள் உன்னை அங்கே அடிமையாய் விற்றார்கள். செய்யாத குற்றத்துக்காய் சிறை அனுபவத்திலே சிறைக்குள்ள நீ தள்ளப்பட்ட யோசேப்பு, இட் இஸ் ஓகே. உன் வாழ்க்கையில் எதுவோ நடக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொன்ன சொப்பனம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நீ மறந்து போக கூடாது. ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? அது He is speaking to you. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், உன்னோடு பேசுகிறார். திருமணமாகாதவர்கள் இருந்த கையோயத்து காட்டுங்க. ஈசாக்கு வயசு வந்துட்டு, அம்மா செத்து போயிட்டா, பெரிய துக்கம். ஆபிரகாமுக்கு வேணும் இவனுக்கு ஒரு நல்ல மனைவியை தேட. இப்ப என்ன எப்படி அவன் தன்னை மனைவியை கண்டான் என்று பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல இருந்து தல்சியாக்கா கேளுங்க. ஈசாக்கு சாயங்காலம் ஆன போது தியானம் பண்ண, தன் தேவனோடு உறவாட வெளியிலே போயிருந்து தியானம் பண்ணி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது, பாத்தீங்களா? தியானம் பண்ற நேரம் என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் வருதுண்டு. ஒட்டகங்கள் வர கண்டான். இது என்னடா இது? நம்ம ஊர் பக்கம் இப்படியான ஒட்டகம் எல்லாம் வருவதே கிடையாதே. பென்ஸ் கார் வருது, நம்ம பாஷையில பேசுறதா இருந்தா. பிராடோ வருது, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வருது. இது என்னடா இது? 64வது வசனம். இப்ப அங்கள பக்கம் என்ன நடக்குது? ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டா. முன்னுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் பாய் இருக்கிறதை அவன் தூரத்தில் அவள் கண்டாள். இவள் கேட்கிறாள் தன் ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் எங்க எஜமான் என்று அந்த ஊழியக்காரன் ரெபெக்காளுக்கு சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி, அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி, பிராடோவை விட்டு இறங்கி, த்ரீ வீலரை விட்டு இறங்கி முக்காட போட்டு விட்டாள். அது என்னண்டா? மரியாதை, கனப்படுத்துறது. இந்த ஆளுதான் நம்ம ஆளு. ஊழியக்காரர் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். ஈசாக்கு கேட்டான் தண்ட வேலைக்காரனை பார்த்து, யார் இந்த குட்டி? வடிவா இருக்கே இந்த குட்டி, இந்த நட்டி எங்கிருந்து வந்த? உங்களுக்கு தான், எனக்கா? வேதம் வர்ணிக்கிறது ரெபெக்காளை குறித்து. அவள் மிகவும் அழகானவளாய் இருந்தாள். அப்போ ரெபெக்காள் மிகவும் அழகுள்ளவளாய் இருந்தாளாம்.
அழகானவளாய் இருந்தா. மட்டுமல்ல, அவளுடைய மனம், அவளுடைய சுபாவம் அவனுடைய தாயிலும் மேன்மையாக இருந்தது. நல்ல ஒரு குணப்பண்போடு காணப்பட்ட ஒரு ஸ்திரியாக இருந்தாள். தங்கச்சி, தம்பிமாரே, நீங்க இந்த ஃபேஸ்புக்கில் கண்டதெல்லாம் பொய்மனே. அது யாரையும் ஒரு படத்தை போட்டு ஐஎம் சிசி என்றாங்க. அது சிசி இல்லை. அவள் வந்து முன்னுக்கு நிற்கிற நேரம் தான் முக்காட்ட கலட்டி பாப்பா. தாலியை கட்டினது பிறகு பூதன் நிற்கும். அதுவும் பரவாயில்ல. இரவு படுத்து காலம்புற பார்த்தா தலைவிரி கோலத்தில் மோகினி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் உண்மையான சுபாவம் வரும். ஐயோ, அவளோட வாயை திறந்தா வேணாம் சொல்லாத, விழுந்துட்டேன் பாஸ்டர், இப்ப டூ லேட் மனே, இப்ப டூ லேட். அதுதான் கல்லடி வாழத்தால பாயிறாங்க பாருங்க. சொல்ல சொல்ல கேட்கல, இப்ப தண்ணி கட்டையா வாழ்றாங்க. அது போகட்டும். நீ பாருங்க ஆசீர்வாதத்தை. இது வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் கவனிக்கும். நீங்க வார்த்தையை தியானித்து பாருங்க. கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் நல்ல மாப்பிள்ளைய, நல்ல பொம்பளைய ஆண்டவர் கொண்டாடுவார். ஆனா நீங்க ஆண்டவர வார்த்தைக்கு போறதுக்கு பதிலா யார்கிட்ட போறீங்க? புரோக்கர்கிட்ட ஜாதகம் பார்க்க போறீங்க. அங்கதான் எல்லாமே பிழைக்குது. ஈசாக்கு தியானம் பண்ணினான். ஒவ்வொரு நாள் அவன் தியானம் பண்ணான். ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு மகளை மனைவியை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நீ திருமணம் முடிச்ச உனக்கு ஆறுதல், நிம்மதி வரணும். நிம்மதி ஆறுதல் வரலையா? அப்படின்ற அர்த்தம் நீ ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சதா இருக்கணும். அது நீ வார்த்தையில நீ தியானம் பண்ணி கர்த்தர் உனக்கு கொண்டு வரது உனக்கு மிகுந்த ஆறுதலும், உனக்கு மிகுந்த சந்தோஷமும், உனக்கு மிகுந்த வாழ்க்கை நிறைவுமாய் இருக்கும். நான் கடைசியாக இதை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, வார்த்தை கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கு. வேர்ட் இஸ் ஜீசஸ். யோவான் 1:3 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. 17வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த வார்த்தை மாம்சமாய், அதான் இயேசு கிறிஸ்து. இப்ப பாருங்க, அவராலே சகலமும், 3ஆம் வசனம், அவர் மூலமாய் உண்டாயிற்று. உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க கொண்டிருக்கிற எல்லாம் என் ஆண்டவர் இயேசு தான் உங்களுக்கு கொடுத்தார். அவர் தான் உங்களுக்கு கொடுத்தார். உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என் ஆண்டவர் இயேசு தான் உங்களுக்கு கொடுத்தார். எல்லாம் அவரே, சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 10ஆம் வசனத்துக்கு வாங்க. உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இப்ப இதை அண்டர்லைன் பண்ணுங்க. இது இன்னொரு பாயிண்ட் ஐ லைக் டு ட்ரேஸ். உலகமோ அவரை அறியவில்லை. இயேசு தேவனுடைய குமாரன். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது வேதம் சொல்லுகிறது, இவர் இயேசு என்பதை உலகம் காணவில்லை. இது எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த வேதாகமம், தங்கமா வேதாகமம், இந்த பைபிள், இந்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை மாம்சமானது. மாம்சமானது பேர் என்ன? அப்ப இந்த வார்த்தை முழுவதும் என்ன? இயேசு. நீங்க இயேசுவ, இந்த வார்த்தையை வாசிக்கிற ஒவ்வொரு நேரமும் நீங்க இயேசுவை காணலாம். ஆனா எத்தனை பேர் இயேசுவை காண்றீங்க? வேதம் சொல்லுது, இயேசு உலகத்தில் இருந்த போது இவர் தேவனுடைய குமாரன், இவர்தான் மேசியா என்று
உலகம் அவரை அறியவில்லை. would recognize. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவை காண்கின்றீர்கள்? ஒரு புத்தகம் போல இதை வாசிக்கிறீங்களா? இல்லாட்டி இயேசுவை நான் உட்கொள்ளுகிறேன் என்கிற உணர்வோடு நீங்க வாசிக்கிறீங்களா? நீங்க என்னிட்ட கேட்கலாம், எப்படி பிரதர் இயேசு இந்த வார்த்தை என்று உங்களால் சொல்ல முடியும்? காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19:12-13 வசனம் இயேசுவை குறித்து வர்ணிக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம், அவருக்கே அன்றி வேறு எவருக்கும் தெரியாத ஒரு நாமம். திரும்ப சொல்லுகிறேன், அந்த இயேசுவுக்கே அன்றி வேறு எவருக்குமே தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. என்ன அந்த நாமம்? இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். யார் நமக்காய் இரத்தம் சிந்தினது? இயேசு. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம், எல்லாரும் சபை சொல்லணும், எல்லாமா அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அந்த வார்த்தை யாரு? இயேசு. இப்ப நீங்க பைபிளை வாசிக்கக்குள்ள நீங்க இயேசுவை உட்கொள்றீங்க. இன்னைக்கு கணக்கு பேர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை போல மாற விரும்புகிறேன் பிரதர். எஸ், நீங்க மாறலாம். எப்படி பிரதர் நான் மாறுறதுன்னு கேட்குறீங்களா? வேதத்தை நீ வாசிக்கும் போது, வேதத்தை நீ பருகும் போது, நாள் முழுவதும் வேதத்தை நீ தியானிக்கும் பொழுது இயேசு உனக்குள் பிரவேசிக்கிறார். எப்படி நீங்க சாராயத்தை குடிச்சால் கொஞ்ச நேரத்துக்குள்ள சாராயம் போல நீங்க மாறுறீங்களோ, அத போல நீங்க இயேசுவை குடிச்சா, இந்த வார்த்தையை குடிச்சா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை போல மாறுவீங்க. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், நான் உண்மை உள்ளவர்கள் என்று சொன்னா நீங்க எவைகளோ என்று சொல்லணும், சரியா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ். இப்ப கேளுங்க, உலகத்திலே உண்மையானது எது? தேவனுடைய வார்த்தை. ஒழுக்கம் உள்ளது எது? நீதி உள்ளது எது? கற்புள்ளது எது? அன்புள்ளது எது? நற்கீர்த்தி உள்ளது எது? புண்ணியம் எது? புகழ் எது? கர்த்தருடைய வார்த்தை. அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். நான் ஏறக்குறைய ஒரு 20 வசனங்கள் நீங்க தியானிக்கிறதுக்கு நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் டைம் இஸ் ஓவர், நேரம் போயிடுச்சு. நீங்க சொல்லட்டா? டக்குன்னு சொல்லட்டா? எழுதுறீங்களா? தாங்க பண்ண அந்த பேப்பரை. ரைட், டக்குன்னு எழுதுங்க. தீத்து 2:14. இந்த இதை விட கொஞ்சம் பெருசாக்க இல்லாத உனக்கு பிசினி ரஞ்சினி, பிசினி படாம பெருசாக்க எழுத்த. தீத் உனக்கு கஷ்டமா போயிட்டா? தீத்து எழுத. ரைட், தீத்து 2:14. அடுத்தது சங்கீதம் 103:12. சங்கீதம் 103:12. ஏசாயா 1:18. டக்குண்டு ஏசாயா 1:18. யோவேல் 2:12-13. ஏசாயா 52:2. 1 கொரிந்தியர் 2:9. யோவான் 3:16. ரோமர் 5:8. 2 பேதுரு 3:9. மத்தேயு 6:33. உபாகமம் 8:18. சங்கீதம் 84:11. வேணுஷா, இன்றைக்கு பிரசாந்துக்கு சோறு போட வேணாம், நீங்க மாத்திரம் சாப்பிடுங்க.
ஏசாயா 1:19, எரேமியா 1:5, ஏசாயா 49:15-16, சப்பனியா 3:17. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனால் இது போதும். ஒரு வசனத்தை எடுங்க, வாசிங்க, 10 தரம் வாசிங்க, கவனமா வாசிங்க, கருத்தை உணர்ந்து வாசிங்க, பேப்பர்ல எழுதுங்க. ஒரு நாள் முழுதும் வாயில முணுமுணுத்து கொண்டிருங்க. அதை அன்றைக்கு பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குதுண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.